அன்புகழ்மிய தமிழர் வாழ்வியல் புனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை எண் 78 தங்கள் முன்னே வைப்பதிலே நான் பெருமகிழ்வு அடைகிறேன். சென்ற வாரம் நான் சொன்னது போல சிற்பக்கலை ஆராய்ச்சியாளர், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், தமிழர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் மேன்மைமிக்க மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் ஆய்வை பற்றி நான் நிறைய சொல்லி கொண்டு வருகிறேன். அவர் ஒரு சிற்பக்கலையிலே ஒரு மிக நுட்பமான ஒரு கருத்தை சொல்கிறார். அது அவருடைய 60 ஆண்டு கால ஆய்வினுடைய ஒரு முடிவு. அருமையான ஒரு நுட்பம். என்ன சொல்கிறாருன்னா, பௌத்த ஜைன மதத்துக்கும் சைவ வைணவ மதத்துக்கும் சிற்ப அமைப்பிலே மிக துல்லியமான ஒரு வேறுபாடு இருக்குங்கிறார். பௌத்த ஜைன மதத்துக்கும் சைவ வைணவ மதத்துக்கும், சைவ வைணவ மதத்தை ஒரு குழுவாக வச்சுக்கோங்க, ஒரு கூட்டு. பௌத்த ஜைன மதம் ஒரு கூட்டு. அதை நமது வேத அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் அது புற சமயம், சைவம் வைணவம் என்பது அகசமயம். இது ரெண்டுத்துக்கும் சிற்ப அமைப்பிலே மிக துல்லியமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. அது என்னன்னா, இந்த பௌத்தருடைய புத்த உருவத்துக்கும் ஜைனருடைய தீர்த்தங்க இருக்காங்க பாருங்கள், அருகர், அவருடைய உருவங்களுக்கும் 2 கைகள் மட்டும்தான் இருக்குமா. தயவுசெய்து நீங்கள் இதை ஆழ மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள். இது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய ஆய்வினுடைய ஒரு அரிய கருத்து. அந்த அவருடைய 18, 20, 22 தொகுதி என்கிட்டயே இருக்குது. இன்னும் நிறைய தொகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை தொகுதிகளையும் வாங்கி படிக்க முடியாதவர்கள், காலம் இல்லாதவர்கள், நான் படித்து சொல்ல அந்த கருத்தை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். அந்த நூல்களை படித்த பயன் உங்களுக்கு கிடைக்கும். எதை ஒப்பிடுறாருங்க? ஜைன பௌத்த மதங்களை சைவ வைணவ மதத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த பௌத்த ஜைன மதங்களுடைய அந்த புத்தருடைய சிலையாக இருக்கட்டும் அல்லது அருகருடைய சிலையாக இருக்கட்டும், அவைகளுக்கு 2 கைகள் மட்டுமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் சிறு தெய்வங்கள் இருக்குது. பௌத்தருக்கும் சிறு தெய்வம் இருக்குது. அவங்களுடைய சீடர்கள் போன்றவர்கள், பரிவாரங்கள் நிறைய இருப்பாங்கல்ல, அவருடைய சிறு தெய்வங்கள் இருக்காங்க பாருங்கள். அவைகளுக்கு 4 அல்லது 8 கைகள் இருக்கும். புத்த மதத்தினுடைய புத்தருக்கோ அல்லது ஜைன மதத்தினுடைய அருகருக்கோ தீர்த்தங்களுக்கோ 2 கை தான் இருக்கும். ஆனால் அந்த 2 மதங்களுடைய சிறு தெய்வங்கள் இருக்கு பாருங்க, அவைகளுக்கு 4 கைகளோ அல்லது 8 கைகளோ இருக்கும். இதற்கு மாறான அமைப்பு சைவ வைணவத்தில். அதை தான், அந்த நுட்பத்தை தான் அவர் நம் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறார். என்ன நேர்மையான அமைப்புங்க? அங்கே மூலக்கடவுள் யாருங்க? புத்தர், அருகர் அல்லது தீர்த்தங்கர். அவங்களுக்கு 2 கை. சிறு தெய்வத்துக்கு 4 கல் 8 கை. இங்கே சைவ வைணவத்தில் மூல தெய்வம் எதுங்க? சைவனாக இருந்தால் சிவமாக இருந்தால், சைவ மதமாக இருந்தால் சிவபெருமான், வைணவமாக இருந்தால் நாராயணன். இவங்களுக்கு 2 கை தான் இருக்கும். இப்போ ராமர் எடுத்துங்க, கிருஷ்ணன் எடுத்துங்க, 2 கை தான் இருக்கும். ஆனால் இந்த சைவ வைணவனுடைய சிறு தெய்வங்கள் இருக்காங்க பாருங்கள், அது முனீஸ்வரனாக இருக்கட்டும், சுடலமாடனாக இருக்கட்டும், சிறு தெய்வங்களுக்கு 2 கை தான் இருக்கும். இது என்ன ஒரு அமைப்பு பாருங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏன்னா அவருடைய ஆழ்ந்த ஆராய்ச்சி அது. மயிலை சீனி வெங்கடசாமி ஐயாவுடைய ஆராய்ச்சி. பௌத்த ஜைன மத கடவுள்கள் புத்தருக்கும் அல்லது அருகருக்கோ தீர்த்தங்களுக்கோ 2 கை தான் இருக்கும். ஆனால் அந்த மதங்களுடைய சிறு தெய்வங்களுக்கு 4 அல்லது 8 கைகள் இருக்கும். அதற்கு நேர்மாறாக சைவ வைணவ மதங்களிலே, சமயங்களிலே மூல தெய்வங்களுக்கு 4, 8 கைகள்லாம் இருக்கும். ஆனால் சிறு தெய்வங்களுக்கு 2 கைகள் தான் இருக்கும். ஓமானம் சொல்கிறார், புத்தருக்கு 2 கை தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், புத்தர் சிலைங்க பார்த்தீங்கன்னா 2 கை தான் இருக்கும். 4 கையெல்லாம் 6 கை 8 கை 10 கையெல்லாம் இருக்காது. ஆனால் புத்தருடைய சிறு தெய்வம் இருக்குது, அவலோகிதர்னு பேர்.
புத்த பதவி அடையும் நிலையை அடைந்திருந்தாலும் அப்பதவியை இன்னும் அடையாதபடியால் சிறு தெய்வமாக கருப்பு. ஏன் சிறு தெய்வம்? பலிகிளி வாங்கிறது. நம்ம ஊரில் சிறு தெய்வம்னா பலி கேட்கும். புத்தருடைய சிறு தெய்வம் யாருன்னா, அந்த புத்தர் அடைஞ்ச அந்த நிர்வாண நிலை அடைவதற்காக பெரும்பாடுபட்டு கடைசியில் அடைய முடியாமல் இறந்து போகிறோம். அந்த நிலையை அடையாததினாலே அது சிறிய பதவி, சிறிய நிலை, சிறிய தெய்வம் என்று வைக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இந்த அவலோகிதர் என்கிற புத்தமூர்த்தி சார்ந்த ஒரு சிறு தெய்வ நிலையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு 4 கைகளை கற்பித்திருக்கிறார்கள். புத்தருக்கு 2 தான். அவருடைய பதவியை அடைய முடியாமல் கீழே இறந்து போய்விட்ட அவலோகிதர் என்கிற சிறு தெய்வம். ஆனால் பெரிய நிலைக்கு போனார், புத்தர்கிட்ட போயிட்டார். அவருக்கு 4 கைகள். அதுபோல தான் இந்த தாரை முதலிய சிறு தெய்வங்களுக்கு 4 கைகள். தாரைங்கிறது புத்த மதத்தில் ஒரு சிறு தெய்வம். தாரை, அதற்கு 4 கைகள். அதுபோல் சமணருடைய உயர்ந்த தெய்வம் எதுங்க? அருகர் அல்லது தீர்த்தங்கர்னு வச்சுங்க. எந்த தீர்த்தம் எடுத்தாலும், இப்போ திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய சித்தாமூருக்கு போனால் அத்தனை தீர்த்தங்கர் சிலை இருக்கும் அந்த கோயிலில். பெரிய கோயில் தான். சுற்றாலயம் மிற்றாலயம்லாம் வச்சு பெரிய கோயிலாக இருக்கும். சிவாலயங்கள் போன்றே சுற்றாலயம் எல்லாம் இருக்கும். அந்த அருகர் சிலையை எடுத்துகிட்டு பார்த்தா சிவாலயம் மாதிரி தான் இருக்கும். நல்ல காலம் எந்த சைவ சமய காட்புரிச்சி உள்ளவங்க அதை உடைச்சிட்டு போட்டிருந்தா அதை சமண கோயில் யாரும் சொல்ல முடியாது. அப்படி தான் பண்ணியிருப்பானுங்கிற அந்த காஞ்சி காமாட்சிவன் கோயிலெலாம். அதை பண்ணலை, யாரும் விட்டாங்க. ஒருவேளை சமணர்கள் ரொம்ப வலுவாக இருந்தாங்கன்னு தெரியலங்க. அங்கே இருக்கிற அருகர்கள் தீர்த்தங்கர் எல்லாரும் 2 கை தான் இருக்கும். ஆனால் அவர்களை அவங்க வணங்குறாங்க பாருங்கள். இந்திரன், ஜுவாலா மாலினி, அதெல்லாம் அவங்களுக்கு சிறு தெய்வங்கள். அவர்களுக்கெல்லாம் 4 கைகளை கற்பித்து சிலைகளை வடித்திருப்பார்கள். இதான் அவர் சொல்கிற உதாரணம். இது எவ்வளோ எத்தனை ஆயிரம் சிலைகளை அவர் பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கார் பாருங்க. அவர் இன்னொரு நுட்பத்தையும் வாசகர்கள் உணரணும்னு சொல்லுவார் அவர். நமது அன்பர்கள் இங்கே சிற்பக்கலை இந்த கல்வியிலே இன்னொரு நுட்பத்தை உணரணும்னுவார். ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா யாருக்கு முதன்மை, யாருக்கு 2ஆம் நிலைன்னு பார்க்கணும். அங்கே ஒரு நுட்பத்தை சொல்கிறார் அவர். இப்போ சிவாலயங்களிலே சிவபெருமானுக்கு தான் முதன்மை. அப்போ சிவனுக்கு 2 கை தான் இருக்கும். இப்போ திருமால் 2 கை தான் இருக்கும். ஆனால் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அம்மன் இருக்காங்க பாருங்கள். அதாவது மன்னிக்கணும், மாற்றி சொல்கிறேன். வைணவ கோயில் இருக்குன்னா திருமால் இருக்காருன்னா அங்கே 4 கை இருக்கும். திருமாலுக்கு நீங்கள் பார்த்துருவீங்க, கஜா இதம் அது இதெல்லாம் வச்சுருப்போம், கீழே 2 கை இருக்கும். சிவபெருமானுக்கு மாதிரி தான் வேலு ஆயுதம்லாம் பின்னால் இருக்கும்னு இருக்கும். நடராஜருக்கு பார்த்திங்கன்னா 4 கை இருக்கும். இது மாதிரி பல கைகள் இருக்கும். யார் முதன்மை தெய்வமோ அவர்களுக்கு தான் 4 கை. ஏற்கனவே நான் சொன்னது போல் பல கைகள் இருக்கும். வைணவம் அந்த பௌத்த சமணம் போல் 2 கை இருக்காது. ஆனால் அம்மன் இருக்காங்க பாருங்கள், சிவபெருமானுக்கு கீழே அம்மன் இருப்பதாலே அவர் 2 கை தான் இருக்கும். நுட்பம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்மன் முதன்மையாக இருக்கிற கோயிலாக இருக்குன்னு வச்சுங்க, அங்கே பல கைகள் இருக்கும். ஆக முதன்மை யாருக்கு தரப்படுகிறதோ அதை பொறுத்து அவர்களுக்கு கைகளுடைய எண்ணிக்கை கூடும் என்பதுதான் அடுத்த நுட்பமான செய்தி. இது சைவ வைணவ மதத்திற்காக சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஒப்பிட்டுட்டார். சைவ வைணவ மதங்களிலே முதன்மை தெய்வங்களுக்கு கைகால்கள் 4 அல்லது 8 கைகள் இருக்குன்னு சொன்னார். அங்கேயும் கூட ஒரு நுட்ப செய்தி என்னன்னா, சிவாலயத்திலே சிவனுக்கு முதன்மை என்றால் சிவனுக்கு கைகள் நிறைய இருக்கும். நடராஜர் போன்ற சிற்பங்கள் கண்டிக்காது, அதுக்கு நிறைய கைகள் இருக்கும், சோமாஸ்கந்தர் எல்லாம். ஆனால் 2ஆம் இருக்கக்கூடிய அம்மனுக்கு 2 கை தான் இருக்கும். ஆனால் அதே அம்மன் முதன்மை தெய்வமாக அம்மனாக தனி கோயிலிலே இருக்கிற பொழுது அங்கே பல கைகள் இருக்கும். 4, 8, 16 இப்படி கைகள் போய்கொண்டே இருக்கும். இன்ற நுட்பத்தையும் உணரணுங்கிறார். என்னென்ன நுட்பம் சொல்கிறார் பாருங்க. இப்போ அடுத்த ஒரு நுட்பமான செய்தியை நமது மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் சொல்கிறார். என்னென்னா, எத்தனை வகையான பிரிவு இருக்குது சிற்பங்களில், இதையும் நீங்கள் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன், அவ்வளோ நூல்களையும் நீங்கள் தேடி படிக்க முடியாது, காலமில்லை. காலம் இருப்பவர்கள் வாங்கி படிக்கலாம், தடையே இல்லை. நான் சொல்வதைப் போல் 100 மடங்கு செய்தி அவைகளில் இருக்கும். காலமில்லாதவர்கள் குறிப்பாக ரத்தன சுருக்கமாக சாராக இந்த கருத்துக்களை மனசில் பதிவு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம தமிழருடைய கல்வெட்டு,
சிற்பங்கள், ஓவியங்களை பற்றி சிந்திக்கிறோம். அப்போ இந்த செய்தியும் புரியும், எத்தனை வகையான சிற்பங்கள் இருக்கின்றன, அமைப்புகள் இருக்கின்றன. புடைப்பு சிற்பம், முழு சிற்பம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ முழு சிற்பம் இருக்குது பாருங்கள், அதில் 4 வகை இருக்குது. அதாவது உளியினால், இப்போ கல்லில் உளி வச்சு செதுக்கிறான், முழு உறுப்பமாக செதுக்கிறான். கல்லினால் அமைக்கப்பட்ட சிற்ப உருவங்கள், அது தெய்வ உருவங்கள் என்று பெயர். அது ஒரு வகை. 2வது இயற்கை உருவங்கள். 3வது கற்பனை உருவங்கள். அடுத்தது பிரதிமை உருவங்கள். இப்போ 4 சொல்லியிருக்கேன். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், பிரதிமை உருவங்கள். உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும் டக்குன்னு. தெய்வ உருவங்கள் என்பது என்னங்க? இப்போ சிவபெருமான், பார்வதி, கணபதி, முருகன். இப்போ சைவத்தில் அப்படி சொல்லலாம். வைணவமாக இருந்தால் திருமால், லட்சுமி, கண்ணன், ராமன், வைணவ தெய்வங்கள். இதில் தெய்வ உருவங்கள். இதை இப்போ கல்லில் வடித்தாலும் சரி, சிற்பங்களில் உலோகத்தில் வடித்தாலும் சரி. அடுத்தது இயற்கை உருவங்கள். மனிதன், மிருகம், பறவை. பாருங்கள், பல பொருளை பார்த்துருக்கோம். கருடரை பார்த்துருக்கோம், கருடர் பறப்பதை பார்த்துருக்கோம். பல உருவங்கள். இப்போ சண்டிகேஸ்வரர், பைரவராக இருந்தால் நாய் இருக்கும். இதெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள், யானைகள். இதெல்லாம் இயற்கை உருவங்கள். தெய்வ உருவங்கள்னு சொல்ல முடியாது, இயற்கையாக நாம் பார்க்கிற உருவங்கள். இந்த தெய்வ உருவங்களை அடுத்து இருக்கிற சிற்பங்கள் இயற்கை உருவங்கள். இப்போ கற்பனை உருவங்கள் 3வது வகை. அது என்னங்க? அது வந்து இயற்கையில் காணப்படாத சில உருவங்கள், அது கற்பனையாக கற்பித்து செதுக்குகிற சிற்பங்கள். இப்போ இலைக்கொடிகள், சர்ப்ப பட்சி, பாம்பு பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சில இலைக்கொடிகள்லாம் அப்படியே பறந்து வானத்தை போய் தொடுற மாதிரி இருக்கும். சில சர்ப்ப பட்சி. சர்ப்ப பட்சினா பாம்பு, ரெக்க உள்ள பாம்பு. அப்புறம் இருதலை பட்சி, 2 தலை உள்ளது. அதுபோல் 5 தலை உள்ள நாகம், மகரம், கிண்ணறம், குக்குட சர்ப்பம், கழுகு ரூபத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, நாகர். இதெல்லாம் கற்பனை. பூதர். யார் நாகர் பூதரை பார்த்தாங்க? மனிதனுடைய கற்பனை தான். அதுபோல் இதெல்லாம் கற்பனையின் வாயிலாக வந்த சிற்பங்கள். இது தெய்வ சிலைன்னு சொல்ல முடியாது, அல்லது இயற்கையான இருக்கிற மிருகங்கள் பற்றியும் சொல்ல முடியாது. இது நம் கண்ணினால் காண முடியாத கற்பனை உருவங்கள். இது கற்பனை சிற்பங்கள் என்று பெயர். அடுத்தது 3வது, 4வது என்னென்ன சொல்லியிருக்குங்க? இப்போ தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள். அடுத்த உருவங்கள் சிற்பத்தில் என்ன வகையை பிரிக்கிறாங்கன்னா, பிரதிமை உருவங்கள். ஒரு ஆளினுடைய உருவத்தை அப்படி தத்துருவமாக செதுக்கிறது. இதுதான் மேலைநாட்டார் செய்கிற மேலைநாட்டார் சிற்பங்கள். இந்த பிரதிமை உருவங்கள் என்கிற வகையிலே வரும். அந்த மேலை நாடுகளுக்கு சிலர்களுக்கு இது தெரியும். தெய்வ உருவம் என்று பார்க்கிற பொழுது நமது சைவ வைணவ கோயிலில் கணக்கற்ற தெய்வ உருவங்கள். திரும்புகிற இடமெல்லாம் தெய்வ உருவம் தான், தெய்வ உருவங்கள் இல்லாத இடமில்லை. அதுபோல் இயற்கை உருவங்களும் மிருகங்கள், விலங்குகள் போன்ற கற்பனை உருவங்கள் ஏராளமாக இருக்கும். 5 தலை நாகம், சர்ப்ப பட்சி. சர்ப்ப பட்சினா பாம்பு, ரெக்கை உள்ள பாம்பு. இப்படி பல கற்பனை உருவங்கள் இருக்கும். பிரதிமை உருவங்கள் வந்து மேலை நாட்டு அளவுக்கு இங்கே வளரவில்லை என்றால் கூட, மேலை நாட்டு அளவுக்கு நான் குறைச்சலாக நினைக்காதீங்க. நான் இந்த கண்ணோட்டத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தாலி போன்ற நாடுகளில் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இப்பொழுது நான் சென்ற மாதம் லண்டனில் பார்த்த மியூசியத்தில் அளவு கடந்த வியப்பு. எனக்கு நம்பவே முடியாதுங்க உங்களால். நான் இப்போ என்ன உங்களுக்கு நான் சில புகைப்படங்கள் நிறைய எடுத்திருக்கேன். இது 1-2 நான் பதிவிடுகிறேன். அதெல்லாம் பிரதிமை உருவங்கள். அது வெளிநாட்டாளருக்கு வளரவில்லை என்றாலும் கூட இங்கேயும் நிறைய வளர்ந்திருக்கிறது. ஆளுடைய உருவத்தை அப்படி முழுவதாக செய்வது, அதுதான் பிரதிமை உருவம் என்பது. இங்கே வந்து அரச உருவங்கள் வந்து பழமை வாய்ந்த மாமல்லபுரத்து மகாபலிபுரம் கோயில் இருக்குது பாருங்கள். வராக பெருமாள் குகை கோயில் இருக்கிற சிம்ம விஷ்ணுவும் அவன் மனைவியும் அப்படியே 2 பேரும் ராஜாவும் ராணி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் பிரதிமை உருவம் என்று பெயர். தர்மராச ரதம் என்று பெயர் வழங்குகிற
அத்தியந்தராம பல்லேஸ்வரன் கோயில் இருக்குது பாருங்கள், அங்கே நரசிம்மவர்மனுடைய பிரதிமை உருவம் இருக்கிறது. அர்ஜுன் ரதம் என்கிற பாறை கோயிலில் உள்ள பல்லவ அரசர் அரசிகளின் பிரதிமை உருவங்கள், அங்கே அரசிகள் அரசன் எல்லாருடைய உருவங்களும் செதுக்கி இருக்கிறார்கள். இப்படி ஆண்ட மன்னர்களுடைய உருவங்களை பதிப்பிக்கிற பழக்கம். இது என்ன ஆச்சுன்னா, சோழர் காலத்தில் பஞ்சலோகத்திலும் சிலைகளை செய்கிற பழக்கம் வந்தது. பல்லவர் காலத்திலே கல்லிலே பிரதிமை உருவத்தை செய்தார்கள். சோழர் காலத்திலே ஐம்பொன்னிலே பஞ்சலோகத்திலே 5 உலோகங்களை சேர்த்து செய்திருக்கிறார்கள். இது பிற்கால சோழர் காலத்திலே மிக சிறப்பு பெற்றிருந்தது. அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய சாசனம் ஒன்றில் மேற்படி அந்த பெரிய கோயிலிலே அதிகாரியாயிருந்த ஆதித்தன் சூரியன் என்னும் தென்னவன் மூவேந்த வேளான் என்பவன் அக்கோயிலிலே ராஜராஜ சோழன் அவன் அரசி உலகமாதேவி ஆகிய இருவருடைய செப்பு பிரதிமை உருவங்களை செய்து வைத்த செய்தியை கூறுகிறது. பாருங்கள், யார் செய்து வச்சாங்க சிலையை? ராஜராஜனுடைய சிலையும் அந்த உலகளந்த தீவலது வானமாதேவி அரசியுடைய சிலையும் செய்து வைக்கிறான். இதில் செப்பில் அது செய்தவன் யாருங்க? அது ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன பேர் வருதுன்னா, ஆதித்தன் சூரியன் என்னும் தென்னவன் மூவேந்த வேளான். அவன் வேளாளர்குடிய பிறந்த சார்ந்தவன். அவன் ராஜராஜ சோழனுக்கும் அரசி உலகமாதேவிக்கு இருவருக்கும் செப்பிலே சிலை செய்து வைக்கிறான் என்பதை ஒரு கல்வெட்டு சொல்கிறது. கல்வெட்டு வாசகத்தெல்லாம் படிக்கிறது கஷ்டம். ஆக இதுபோல் அந்த பிரதிமை, அந்த உருவங்கள் என்பது, பிரதிமை உருவம் என்பது பிற்கால சோழர் காலத்திலே செப்பு போன்ற உலோகங்களில் செய்யக்கூடிய பழக்கம் வந்தது. இந்த பிரதிமை உருவம் என்று சொல்கிற பொழுது நான் ஒரு முக்கியமான அரச பரம்பரை பற்றி சொல்லாமல் விட முடியாது. அதுதான் நாயக்கர் மன்னர்கள். கிருஷ்ணதேவராயர் இருக்கட்டும், பின்னர் அந்த நாயக்க மன்னர்கள், அவர்கள் நான் முன்பு சொன்னது போல் அவர்கள் பெருமளவிலே தமிழக கோயில்களுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். கூடுதலான மண்டபங்களை செய்திருக்கிறார்கள். பல கோயில்களை பார்க்கிற பொழுது பின்ன முன் மண்டபங்கள் ஏராளமாக இருக்கும். அந்த மண்டபங்களிலே அவருடைய சிலைகளையும் செய்து வைத்திருப்பார்கள். இப்பொழுது கூட நான் ஒரு உலா சென்றிருந்தோம். அதிலே பழமலைநாதர் கோயில் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் என்று வழங்குகிறார்கள். இந்த கோயிலிலே சில சிலைகளை பார்த்தோம். அதெல்லாம் பிரதிமை உருவங்கள் நிறைய இருக்கின்றன இந்த கோயில்களிலே. கண்டராதித்த சோழன் காலத்திலே செய்தவர்களே சோழருடைய பிரதிமை உருவம், பிற்காலத்திலே நாயக்கர்கள் செய்த காலத்திலே அவருடைய பிரதிமை உருவங்கள் நிறைய இருப்பதை நாம் பார்த்தோம். ஆக விஜயநகரத்து அரசர்கள் கிருஷ்ணதேவராயனுடைய செப்பு பிரதிமை உருவம் திருப்பதி கோயிலே இருக்கிறது. போய் பார்க்கலாம். பெரிய சிலை, அழகாக பளவென்று விஜயநகரத்து கிருஷ்ணதேவராயருடைய அந்த செப்பு பிரதிமை உருவத்தை திருப்பதியிலே வைத்திருக்கிறார்கள். இவருடைய கற்சிலை பிரதிமை உருவம் சிதம்பரம் கோயில் இருக்கிறது. அதை சிதம்பரம் கோயில் செல்வர்கள் பார்க்கலாம். தஞ்சாவூர், மதுரை இந்த இடங்களிலேயும் அரசாண்ட நாயக்க மன்னர்களுடைய பிரதிமை உருவங்கள், அது மட்டுமல்லாமல் கம்பநாடர், அப்பை தீட்சிதர் முதலியவருடைய பிரதிமை உருவங்களும் தமிழ்நாட்டு வெவ்வேறு கோயில்களிலே காணப்படுகின்றன. தென்னாட்டு பிரதிமை உருவங்கள் பற்றி ஆங்கிலத்திலே நூல்கள் பல எழுதியிருக்கிறார்கள். ஒரு குறிப்பு கொடுக்கிறார்கள். ஆக இந்த பிரதிமை உருவங்கள் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முழு உருவச் சிலை. அது கல்லினாலும் இருக்கலாம், செம்பினாலும் இருக்கலாம். இன்னும் ஒரு மன ஆதங்கத்தை நமது மயிலை சீனி வெங்கடேசமையா சொல்வார்கள். அதாவது இந்த பிரதிமை உருவத்தை பற்றி தான் பேசுகிறார். பிரதிமை உருவம் என்றால் ஒரு ஆளினுடைய சிலை, அதுபோல் தெய்வ சிலைகள், அதுபோல் கற்பனை சிலைகள். தெய்வ சிலைகள் என்பது பெரும்பாலும் புராண அடிப்படையில் இருக்கிற சிலைகள். என்ன சொல்கிறாருன்னா, கல்லினால் வடித்த சிலையாக இருந்தாலும் சரி, செப்பினால் செய்யப்பட்ட சிலையாக இருந்தாலும் சரி, கல்லினால் வடிக்கிற பொழுது உளியினாலே அவன் அந்த உடலிலே அந்த அரசன் போட்டிருக்கிற பட்டு பீதாம்பரம், தேவியாக இருந்தால் அவள் உடுத்திருக்கிற புடவை, அதனுடைய ஓரங்கள், பாடர் என்று சொல்கிறோமே அந்த ஓரங்கள், ஆக நகையுடைய அலங்காரம், துணியோட அலங்காரம், இத்தனையும் செய்திருக்கான். அதுபோல் சிவபெருமான் என்றால் சிவபெருமானுடைய ஆடைகள், அந்த ஆடையின் மேல் இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அது எப்படி முட்டிக்கால் கீழே அந்த ஆடை வந்து வளைந்து செல்கிற அந்த அழகு, இத்தனையும் வரைகிறான்னு செதுக்குகிறான்னு ஒரு ஒளியினாலே. வார்ப்படமாக இருந்தால், செப்பு சிலையாக இருந்தால் மிகுந்த சிரமம் எடுத்து இந்த வார்ப்படத்திலே அத்தனை சேலை, வேட்டி, அத்தனை ஆடைகளையும் உடுத்துகிறான்.
அத்தனை மாலைகளையும் கழுத்திலே ஆரங்களாக போடுகிறான், நகைகளை அணிவிக்கிறான். அத்தனையும் அந்த சிற்ப சிலையிலே இருக்குது. அது கற்சிலையாக இருந்தாலும் சரி, செப்பு சிலையாக இருந்தாலும் சரி. வெங்கடசாமி நாட்டார் என்ன கேட்குறாருன்னா, ஏன் ஒரு கலைஞன் இவ்வளவு சிரமம் எடுத்து அந்த சிலையை அழகுபடுத்தி காட்ட, அது ஆடை அலங்காரமோ, நகை அலங்காரமோ, அணிகலன் அலங்காரமோ, இத்தனையும் செய்து ஒரு சிலையை வடிக்கிறானே, அது மேலே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் துணியினால் போட்டு மூடுகிறார்கள். இது நியாயமானு கேட்குறாரு. நீ எதுக்கு வேஷ்டி கட்டுற, புடவை கட்டுற, அதுக்கு எதுக்கு நீ மேலே அலங்காரமாக நகைகள்லாம் போடுற? அப்போ ஒரு சிற்பியோட கலைத்திறனை, ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் மறைச்சி விடுறீங்க இல்லையா? இது செய்யலாமான்னு கேட்குறாரு. இது சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இல்லைங்களா? அப்போ சிற்பி செய்து வெறும் நிர்வாணமாக சிலை செய்து கொடுத்துருக்கலாம்ல அவன். இப்போ நிர்வாண சாமியார் இருக்கான்னு வச்சு, ஒரு சாமியார் சிலை இருக்குன்னா அதுக்கு துணி கிணி போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவன் அழகாக வடிச்சிருக்கான். நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள், ஒரு ஈசன் சிலையோ அம்மன் சிலையோ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாராயணர் சிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா, கற்சிலையோ அது ஐம்பொன் சிலையோ, என்ன அலங்காரமான துணிமணியை கொடுத்துருக்கான். சிற்பத்திலேயே செதுக்கியிருக்கான். அது மேலே துணியை போட்டு ஏன் மூடுறீங்கன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி, அவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்போது அடுத்து இந்த சிற்பக்கலையிலே இன்னும் ஒரு நுட்பமான செய்தியை நமது மயிலை சீனி வெங்கடேசம் ஐயா அவர்கள் தெரிவிக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 மதத்தை பற்றி நம்ம பெரும்பாலும் பேசுகிறோம். சைவம், வைணவம், பௌத்தம், சமணம். இதை 4ல் 2 குழுவாக பிரிக்கிறார். மறுபடியும் இந்த சைவ வைணவ சமயத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த சிற்பங்களில். அதுபோல் வைணவ பௌத்த சமயங்களிலே ஒற்றுமை இருக்கிறது சிற்பங்களிலே. நம்ம சிற்பத்தை மட்டும்தான் பேசுகிறோம், கொள்கைகளை பற்றி பேசவில்லை. இந்த சைவ சமண சமய சிற்பங்களிலே ஒரு ஒற்றுமையும், வைணவ பௌத்த சிலைகளிலே ஒரு ஒற்றுமையும் காண முடிகிறது. அது என்ன ஒற்றுமை? உதாரணமாக சைவத்துக்கும் சமணத்துக்கும் இருக்கிற ஒற்றுமை. சைவத்திலே சிவபெருமான் நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்லாம் கிடையாது. எங்கேயுமே சிவபெருமான் படுத்துருக்கிற மாதிரி எங்கேயே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பெரும்பாலும் அமர்ந்த கோலம், நின்ற கோலம் தான் இருக்கும். அதுபோல் ஜைன மதத்திலேயும் சமண மதத்திலேயும் தீர்த்தகர்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, நிற்பாங்க. அந்த கிடந்த கோலத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் வைணவத்திற்கும் பௌத்தத்திற்கும் தொடர்பு இருக்குங்கிறார். அது 2 ஒரு குரூப். எப்படி ஒன்றா சேர்க்கிறார்? வைணவத்திலேயும் இருந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம், உட்கார்ந்திருப்பார், நிற்பார், படுத்துக்கொண்டிருப்பார். பள்ளி கொண்ட பெருமாள் தான் பெருமாள் இடத்துல நம்ம பார்க்கணும். ஸ்ரீரங்கம் எடுத்துட்டிங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாள் தான். அதுபோல் புத்த மதத்திலேயும் புத்தர் உட்கார்ந்திருப்பார், நிற்பார், படுத்த புத்தரையும் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் இந்த 2 மதத்தினுடைய ஒற்றுமையை பார்க்க, அந்த குழுவை பார்க்க ஒரு நுட்பமான செய்தி. இந்த சிற்பங்களை ஆய்ந்து அவருக்கு இப்படிலாம் அந்த கண்ணோட்டம் ஓடுது. ஆக ஒரு ஒற்றுமை இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ இப்படி ஒற்றுமைகள் இருக்கின்றன என்பதை அவர் சொல்கிறார். இப்போ இந்த சைவ வைணவத்தை ஒரு குழுவாக பார்க்குறப்போ அகச்சமயம், பௌத்த ஜெயனம் புறச்சமயம், இது 2த்துக்கு இருக்கிற வேற்றுமையை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, சைவ வைணவத்திலே இறைவன் கூத்தாடுகிற நிலையும் உண்டு. இப்போ சைவத்தில் நடராஜர் இருக்கார், நடராஜர் மூர்த்தம், கூத்தாடுகிற மூர்த்தம். வைணவத்தில் குடக்கூத்து, காளிங்க மர்தனம் படிச்சிருப்போம் எல்லாரும், காளிங்க மர்தனம். ஆக நடனமாடுகிற நிலை. ஆக சைவ வைணவத்திலே நடனமாடுகிற நிலை இருக்கிறது. இது போன்று நடனமாடுகிற நிலை பௌத்த ஜைன மதங்களிலே இல்லை. இது அடுத்த பார்வை. இந்த சிற்பங்களை பார்க்கிற பொழுது இத்தனை கண்ணோட்ட நிலை நம்ம ஆய வேண்டி இருக்கிறது என்கிற கருத்தமை நாம் பெற வேண்டும். ஆக இந்த தமிழக கோயில்களுடைய சிற்பங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், சைவ வைணவ ஆலயக்கூடிய மூர்த்தங்கள், கடவுள் சிலைகள், அது கற்சிலையாக இருக்கலாம் அல்லது ஐம்பொன் வார்ப்பாக இருக்கலாம். அவைகள் 4, 8 போன்ற கைகள் உடையனவாக இருக்கின்றன. சிறு தெய்வங்கள் 2 கைகள் உள்ளனவாக இருக்கின்றன. ஜைன பௌத்த மதங்கள்
அந்த புத்தருடைய சிலையோ அல்லது அருகருடைய சிலையோ 2 கைகள் மட்டும் உடையவாக இருக்கின்றன. அவருடைய சிறு தெய்வங்கள், இப்போ பௌத்த மதத்தினுடைய சிறு தெய்வம்னா போதிசத்துவர், அவர் தான் அவலோகிதர்னு பேர். அவருக்கு போதிசத்துவருங்கிற மறுபெயரும் உண்டு. 4 அல்லது 8 கைகளும், தாராதேவிக்கு 4 கைகளும் உள்ளன. அதுபோல் ஜைன சமயத்தை எடுத்துனா சிறு தெய்வம்னா பிரம்மயக்ஷன், ஜுவாலா மாலினி, இவங்களெல்லாம் 4, 8 கைகள் இருக்கும் சிறு தெய்வங்களுக்கு. ஆனால் புத்தருக்கும் அருகருக்கும் 2 கை தான் இருக்கும். ஆனால் சைவ வைணவத்திலே சிவனுக்கும் திருமாலுக்கும் 4, 8 கைகள் இருக்கும். சிறு தெய்வங்களுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கும். அது என்ன காரணம் கற்பிக்கிறாங்கன்னா, இந்த சிற்பக்கலையில் அந்த திருமாலோ அல்லது சிவபெருமானோ அவர்கள் உருவமற்றவர்கள். அவர்கள் ஒரு உருவத்தை மனிதனுக்கு காட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே மனிதனை போன்றே உருவத்தை கற்பிக்கிறார் கற்பனையாக. அவர் மனிதனை போன்ற உருவத்தை கற்பிக்கிற பொழுது அவன் உருவம் என்ன? அவன் உருவம் ஆகாயம் போல் உருவமற்றவன். ஆகாயம்தான் உருவம். இந்த ஆகாயம்தான் இறைவன் என்பதை பல பாடல்கள் தமிழிலே சொல்லுகின்றன. இப்போ இந்த பட்டினத்து பிள்ளையார் ஒரு பக்துன்னு ஒரு பாட்டு பாடுறார். ஒரு பக்து. அதில் விண்ணவர் முதலா வேறொரு இடமா கொண்டுரை விசும்பே, இறைவனை பார்த்து விசும்பேங்கிறார். விசும்பேன்னா ஆகாயத்தை உடலாக உடையவனே. அதுபோல் நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடினார் பெருந்தேவனார் பின்னால். அவர் விசும்பு மெய்யாக மாநிலம் சேவடியாக தூநீர் வளை நரல் பவ்வம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக. விசும்பு மெய்யாக, மெய்யினா உடல், விசும்புதான் உடல் என்று இந்த பெருந்தேவனார் பாடுறார் நற்றிணை கடவுள் வாழ்த்து. இப்படி தமிழருடைய கொள்கை, இறைவன் உருவமற்றவன், ஆகாயம் போன்றவன், விசும்பானவன், வெளியானவன். அவனுக்கு ஒரு உருவம் மனிதனை போல் கற்பிக்கிற பொழுது அப்போ அந்த ஆகாயத்துக்கு திசைகளுக்கு நீங்கள் ஆகாயம் என்றால் அதற்கு திசை 4 அல்லது 8 அல்லது 16 சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக திசைகளை காட்டுவதற்காகத்தான் கைகளை படைத்தார்கள். இறைவனை மனிதன் போல் காண்பித்தாலும் அவன் மனிதனை விட பல மடங்கு ஆற்றல் உள்ளவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அத்தனை கரங்களை படைத்தார்கள். கை என்பது ஆற்றல், கரம், அதுதான் உரம் மனிதனுக்கு. ஆகினாலே மனிதன் உருவத்திலே காண்பிக்கப்பட்டாலும் மனிதனை விட பல மடங்கு உயர்ந்த ஆற்றல் பெற்றவர்கள் காட்டுவதற்காக பல கரங்களை படைத்தார்கள். ஆனால் ஜைன சமய மதங்கள் என்ன சொல்லுதுங்க? ஜைன மதங்கள், பௌத்த மதங்கள், கடவுளுக்கெல்லாம் வேலை இல்லை. மனிதனாக பிறந்து மனிதன் மேல்நிலையிலே அடைய முடியும், சிந்திக்க முடியும், ஞானத்தை பெற முடியும், மேம்பட்ட மனிதனாக, மாமனிதனாக, வானுரையும் தெய்வத்தாம் அந்த நிலைக்கு உயர முடியும். மனிதன்தான் கடைசி வரைக்கும் மனிதன்தான் இருக்கான்ல. அதனால் அவர்களுக்கு மனிதனை போன்றே காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்ததால் மனிதருக்கு 2 கை தான் இருக்குங்க. அங்கே கற்பனைக்கு இடமில்லை ஜைன பௌத்த மதங்களிலே என்று சொல்லி அவர்களுக்கு 2 கைகளை வைத்தார்கள். இப்போ இந்திரன் எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு. இந்திரன் ஜைன மதத்திலையும் வருவான், இங்கே இந்து மதத்திலையும் வருவான். இந்து மதத்திலே சிவனுக்கும் பிரம்மனுக்கும் கீழ்ப்பட்டவன் இந்திரன் என்பதை காட்டுவதற்காக 2 கையை மட்டும் காட்டுறாங்க. நீ கீழ்நிலை தான்பா இந்திரா, கீழ்நிலை என்று சொல்லுகிற 2 கை மட்டும். ஆனால் அங்கே துணை தெய்வம், சிறு தெய்வம் அங்கே ஜைன மதத்தில் இந்திரன். அதனால் இந்திரனுக்கு அங்கே 4 கைகளை காட்டுகிறார்கள். இவைகளெல்லாம் இந்த தெய்வங்களுடைய சிற்ப சிலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்கிற இந்த கருத்தோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்திலே நாம் இன்னும் சில ஆழமான பகுதிகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த ஆழமான பகுதிகளை அடுத்த வாரத்தில் தொடர்கிறேன் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.